வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில் அவுட்டுங்கிற பார்க்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா காரில் அத்தனை கார் நிற்குது. நாங்கள் இத்தனை கார் பார்த்ததே இல்லை. இவங்க தான் வந்து யூடியூப் சேனல்காரங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியா தெரியும், தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்க தான் என் ஒய்ஃபு. பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இருந்து. இது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கொண்டு போகிற பாருங்க பேக்கு. அதெல்லாம் வந்து சொல்லிடு. நம்ம கொண்டு போற பொருள் எல்லாம் வந்து ஒரு ரேக்ல வச்சுக்கலாங்க பத்திரமா. அதுக்கு பூட்டு, சாவி எல்லாமே குடுத்துக்குவாங்க. சின்ன ரேக்கு தான். நம்ம பொருள் எவ்வளோ வைக்க முடியுமோ அத வச்சுக்கலாம். உள்ள கொண்டு போறனாலும் கொண்டு போய்க்கலாம். முக்கியமா சாப்பாடு இங்க வந்து கேண்டீன்ல எல்லாமே இருக்கு. வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்க வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஃபேமிலியா அங்க வந்து உள்ள போறது. நாங்க வந்து தூரமா இருக்குன்னு நெனச்சோம். அப்புறம் பார்த்தா எங்க ஊர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் வருங்க. நாங்க லொகேஷன் போட்டு இதுதான் கண்டுபிடிச்சு நாங்க போனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்படியே முன்னாடி போனேன். என்னதான் இருக்குதுன்னு பார்த்தேன். முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீச்சல் குளம் நெறைய இருந்தது. சரி, இத நம்ம அப்ப பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான உண்டான தூரியெல்லாம் இருந்தது. சரி, முதல்ல அதை போய் பார்க்கலான்ட்டு போய் ஏன்னா பார்த்தேன். வந்து பார்த்தீங்கன்னா, ஈரத்தோட அதாவது தண்ணீல விளையாடிட்டு ஈரத்தோட வந்து அந்த தூரியில உட்காரக்கூடாது. ஏன்னா எல்லாமே கரண்ட் சம்மந்தப்பட்டது. அதனால ஈரத்தில வந்து உள்ள நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு தூரியெல்லாம் ஆடிக்கலாம். அதுக்கப்புறம் போய் நம்ம நீச்சல்ல தண்ணீல போய் ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு, பசங்கள உட்கார வச்சு ஆடிட்டு, அங்க பார்த்தீங்களா நான் தெரியிறேன் பார்த்தீங்களா? கை ஆட்டுறேன் பாத்துங்க. அதாங்க நானும் தூரி ஆடிட்டு இருந்தேன். பசங்களும் எல்லாம் தூரி ஆடிட்டாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட்டு உள்ள போறப்ப நம்ம அமௌண்ட் கட்டிட்டோம்னா, உள்ள போய் நம்ம எல்லாமே ஃப்ரீயா ஆடிக்கலாம், எல்லாமே விளையாடிக்கலாம். உள்ளலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லங்க. ஸ்டார்ட்டிங் உள்ள போம்போது மட்டும் நம்ம அமௌண்ட் கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இங்க குளம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குளத்துல தான் ஏகப்பட்ட பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. எதுக்குடா? குழம்பப்பா. அது நீச்சல் குளமா தான் என் கண்ணுக்கு தெரியுது. என்னடா இது எல்லாரும் இந்த குழியில போய் இப்படி நின்னுட்டுருக்காங்க பார்த்தோம்னா, அந்த பக்கம் ஓரமா தெரியுது பாருங்க. அங்க வந்து தண்ணி வந்து புஷ் பண்ணுது. அப்படியே அலை மாரி, கடல் அலை மாரி புஷ் பண்ணுது. அங்க உள்ள அதுக்காகத்தான் அங்க அவ்வளோ கூட்டமா நிக்குது அங்க. அங்க உள்ள போய் அத்தன பேர் உட்காந்துட்டாங்க. என்னைய வா வா வான்னு தூரி ஆடிட்டு இருந்தவள புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, என்னைய ஓரத்துல நிப்பாட்டி வச்சுட்டேன். ஆ. அங்க அவிங்கலாம் முன்னாடி ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்னைய பின்னாடி நிக்க வச்சுட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன். சரி, இனி ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் வந்து பார்த்தோம். இங்க பார்த்தீங்களா நின்றுருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் யூடியூப்கார அம்மா நிக்கிறாங்க பார்த்தீங்களா? இவன் ஒருத்தன் அடிக்கடி இதே வார்த்தைய சொல்லிட்டு பார்த்தீங்களா? இங்க எதுக்கு தெரியுமா நிக்கிறாங்க? இந்த பக்கம் வந்து இங்க பாருங்க, கொஞ்சம் லைட்டா திரும்ப பாருங்க. தவள வாய திறந்துட்டு இருக்குது. தவளைக்குள்ள பூந்து பூந்து போற மாதிரிலாம் நாங்க பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா மேல டேங்க் தெரியுதுங்களா? அந்த டேங்க்ல இது வந்து வந்து தண்ணி. யானையோட முகங்க. இதுல வந்து தண்ணி நொம்பி வழிஞ்சிரும். தண்ணி நொம்புனதுக்கு அப்புறம் ஆனா அவிங்க வந்து மைக்ல அலௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தண்ணி வந்து நிரம்பி வரப்போகுது. எல்லாரும் ரெடியா வந்து நின்னுக்குங்க, நின்னுக்குங்கன்னு. ஆமா, இதுல பாருங்க தண்ணி நிரம்பிட்டு இருக்குதுங்களா? இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சாய போகுது பாருங்க. இங்க எல்லாருமே அந்த யானை தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் இங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம யூடியூப்கார அம்மாவும் இங்க தான் நின்று இருக்காங்க பாத்தீங்களா? நான் முன்னாடி போய் நின்னுட்டேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து மேல சைடுல வருது வருது பாருங்க. வருது வருது வருது. சூப்பரு. சூப்பரா பசங்க இருந்தது. கூப்பிடுறேன். அவனுங்க பாட்டுக்கு நீச்சல் அடிக்க போயிட்டாங்க. நானும் என் பையன் ஒருத்தனும் நின்னுட்டோம். நாங்கெல்லாம் பார்த்து சூப்பரா இருந்தது. நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்கு போறது. ஏன் பாப்பா? ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு இடங்க. இப்ப நம்மனால வந்து பெரிய பெரிய இடத்துக்கு இந்த பிளாக் தண்டர்லாம் சொல்றாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து நம்ம நான் முடியாதவங்கலாம் வந்து போக முடியாது. ரொம்ப லாங்கா இருக்கும். பட்ஜெட் கம்மியா இருக்கும். நம்மள மாரி இல்லாதப்பட்டவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க வந்து இதுல போய் நாம வந்து பண்ணிக்கலாங்க. இது பாத்தீங்களா மேடம், பாத்தீங்களா சர்க்கிள் விட்டு வராங்க. நானும் ஒரு டைம் போனேன். புகை வந்துருச்சு எனக்கு. சொல்லல கிட்னி டீல இழுத்து பிடிச்சிருச்சு. ஆனா சூப்பரா இருந்தது. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா சூப்பரா மாமா இருந்தது. வந்து உள்ள போவே மாட்டேனான்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் அடம்புடிச்சு, "நீ வந்தே தான் ஆவேன்னு வா. நான் ஒரு வீடியோனாச்சும் பிடிக்கிறேன் வான்னு" சொல்லி உட்கார வச்சுட்டேன். அவரு வருவாரு பாருங்க. அதுல வீடியோ பிடிச்சிருப்பேன். இவங்க பாருங்க, நான் ஒவ்வொருத்தரா வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். எப்படி இருந்து பண்றாங்க, ஏதோ ஒன்று இது எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு குறை வச்சு எல்லாத்தையும் உதச்சி தள்ளுறாரு. நானும் ஆல்ரெடி நெறைய பேர் பார்த்திருப்பீங்க, போயிருப்பீங்க. ம் இது வந்து எங்களுக்கு ஒரு புதுசுங்க. புது அனுபவம். இதுதான் ம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதனால இத நாங்க வீடியோ போட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் இந்த வீடியோ நாங்க போட்டுருக்கோம். ம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஜாலியா போகுது. டமால் அங்க போய் விழுந்து விழுந்துச்சு. தொப்புன்னு தண்ணீல விழுவும்போது குச்சியில அடிச்சா வலிக்குதே இல்லையே, தண்ணீல விழுவும்போது இங்க எல்லாமே பெட்டாக்ஸ்லேருந்து எல்லாம் வலிக்குது. ம் அங்க பாருங்க நான் கை காட்டுவேன் பாருங்க. கை கை காட்டுறீங்களா? காட்டுறேன் அங்க அந்த பக்கம் கை போட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதா பாருங்க. இதான் நம்ம ஹீரோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறது. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் போறது. ஹீரோ வந்துட்டாருங்க. பார்த்துட்டீங்களா? பாருங்க. இவன் எப்படி போகுது? அது எட்டி உதைக்கிறாங்க. அதுக்குதான்ப்பா ஆ. ஆள் சைஸ் உண்மையில தான் நான் ஃபர்ஸ்ட் போறது. ஏய். அவன கை காட்டுவாருன்னு நினைக்கிறேன். ம், ம், ம். எங்க கை கை காட்டுனாரு? காட்டுனரு. ஜூம் ஆனா போடும் அதான். சூப்பரா இருந்தது. ஆனா உண்மையிலுமே நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. சூப்பரா ஆனா இருக்குது. எல்லாரும் வந்து இங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் நல்லா கொஞ்சம் நல்லா ஆனா மனசு இங்க கொஞ்சம் நெறைய ஃபேமிலியோட குழந்தைகளோட லீவுக்கு எல்லாருக்குமே இந்த வந்து
லீவ் இல்லைங்க. அதனால லீவ்ல எல்லாருமே குழந்தைகள கூட்டிட்டு ஃபேமிலியா எல்லாரும் வந்திருக்காங்க. சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. ம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க பொடுசுகள கூப்பிடுறா, வாடா போலாம் டைம் ஆயிடுச்சுன்னா, மணி 4, 4:30, 5 மணி பக்கமாயி போச்சு. ஏம்மா? 5 மணிக்கு மேல வரவே ஆயிப்போச்சு. மாட்டேங்கிறானுங்க. ஆனா அங்க இங்க பாருங்க. பாத்தீங்கன்னா எங்க சின்ன வாண்டு போட்டு இது பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. நம்பள கேட்கவே வேணும். நாமெல்லாம் ஏதாவது இடத்துல பாட்டு போட்டாங்கன்னாவே ஜங்குன்னு ஆடிருவேன். நான் வந்து பாப்பா வந்து என்னைய ஆடு ஆடுன்ச்சு. நானு ஐயோ இத்தனை பேர் நின்றுருக்காங்க நம்மளுக்கெல்லாம் கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி சரி நீ ஆடு நான் வீடியோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ப பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குதுன்னு. மோனிகா. ஆமா ஆமா நிறைய பேர் நின்று இருந்தாங்க. இங்க பாருங்க பாட்டி, வயசான பாட்டி அந்த பாட்டில சூப்பரா ஆடினாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்களும்